சாய் 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 ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான தரிசனத்துக்கான அந்த காலகட்டத்தில் பாபா ஷிரடியில் வாழ்ந்த 60 வருஷத்தில் எண்ணற்ற சாய் பக்தர்கள் ஷிரடிக்கு வந்திருப்பாங்க. அப்படி அவங்க ஷிரடிக்கு வந்து இறங்கக்கூடிய ஒரே இடம் இந்த கோபர்கான் ரயில் நிலையம். சாய்ராம், இந்த கோபர்கான் ரயில் நிலையத்தில் இறங்கி தான் கோதாவரியை கடந்து அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஷிரடிக்கு போவாங்க. சில நேரத்தில் கோதாவரி நீர் வந்து ஃபுல்லாகவே அதிகமாக இருக்கும். படகுல மூலியமா எதிர்கரைக்கு போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் இன்னொரு மாட்டு வண்டி மூலம் பாபாவை தரிசனம் பண்ண போயிருக்காங்க. அப்படிப்பட்ட புனிதமான சாய் பக்தர்கள் வந்து பாபா வாழ்ந்த அந்த 60 வருஷத்தில் பாபாவை பார்க்கணும்னு சொன்னால் இந்த கோபர்கான் ரயில் நிலையத்துக்கு மட்டும்தான் சாய்ராம் வரணும். சாய்ராம், இந்த கோபர்கான் ரயில் நிலையத்துக்கு வந்துட்டு இங்கிருந்து சுமார் 16வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருப்பது தான் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான ஷிரடி கிராமம். இந்த கோபர்கான் ரயில் நிலையம் அந்த காலத்தில் வாழ்ந்த சாய் பக்தர்களுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா நீங்கள் பாபாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரித்தில் தெளிவாக படிச்சிருப்பீங்க. சாய்ராம், நம்ம சாய்நாதருடைய புகழை வந்து திரு தாஸ்கன் மகாராஜ் வந்து அவருடைய அழகான கீர்த்தனை மூலம் தெற்கு மாகாணம், அதாவது மும்பை, ராஜஸ்தானி இது போன்ற இடங்களில் கீர்த்தனை பண்ணி பாபாவுடைய புகழை எல்லா இடத்துலையுமே பரவ செஞ்சார். இதன் காரணமாக பார்த்திங்கன்னா பாபாவுக்கு நிறைய பக்தர்கள் அந்த காலகட்டத்தில் உருவானாங்க. இப்படி பாபாவுடைய பக்தர்கள் பாபாவை தேட ஆரம்பித்தாங்க. பாபா ஷிரடியில் எந்த இடத்துல இருக்கிறாரு, ஷிரடிக்கு போனோம்னா எப்படி போகணும்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் ஒரு தேடலில் இருக்காங்க. அப்படி பல பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருந்து பாந்திரா, அதே போல் வந்து தானே, கல்யாண், பூனா, அதே போல் சென்னை இது போல் இருந்து நிறைய பக்தர்கள் பாபாவை பார்க்க அந்த காலகட்டத்தில் வந்திருப்பாங்க. அப்படி பாபாவை பார்க்க வந்த ஒவ்வொரு பக்தர்களுமே வந்து இறங்கின ஒரே ஒரு ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா இந்த கோபர்கான் ரயில் நிலையம். சாய்ராம், இந்த கோபர்கான் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து கரெக்டாக 16வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் பாபாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரித்தில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. திரு ஷியாமா அவர்கள் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு உடஞ்ச புகைப்படத்தை பழுது பார்க்கறதுக்கு மீன்கர் என்ற அகமது நகருக்கு கொண்டு போவாங்க. அந்த நேரத்தில் காக்கா சாஹிப் தீட்சத் அங்கே வந்திருப்பார். அவர் பாபாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆவலோடு இருப்பார். இப்போ அந்த ஃபோட்டோவை காட்டின உடனே, பாபாவுடைய ஃபோட்டோ காட்டின உடனே யாரை பார்க்கறதுக்கு ஷிரடிக்கு போகணுமோ அவருடைய சுப தரிசனம் இங்கே கிடச்சிருச்சு சொல்லிட்டு திரு காக்கா சாஹிப் தீட்சத் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அன்று இரவே அகமத் நகர்லேருந்து கோபர்கானுக்கு 2ஆம் வகுப்பு ரயில் கட்டணம் எடுப்பாங்க. இரவு 10 மணி ரயிலுக்கு கோபர்கான் வரத்துக்கு அகமத் நகரில் நின்றுட்டு இருப்பாங்க. வண்டியும் வரும். ஆனால் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். ஷியாமாவில் ஏற முடியாது, அதே போல் காக்கா சாஹிப் தீட்சத்தால் ஏற முடியாது. அதிர்ஷ்டவசத்தில் பார்த்தீங்கன்னா காக்கா சாஹிப் தீட்சத்தோடைய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயிலோடைய கார்டாக இருப்பார். அவராண்ட பர்மிஷன் கேட்டு முதல் வகுப்பில் வந்து 2 பேருமே ஏறிடுப்பாங்க. நேரடியாக அவங்க அகமது நகர்லேருந்து ஏறிட்டு கடைசியாக வந்து கோபர்கான் ரயில் நிலையத்தில் இறங்குவாங்க. சாய்ராம், இந்த கோபர்கான் ரயில் நிலையத்தில் திரு ஷியாமாவும் திரு காக்கா சாஹிப் தீட்சிதனும் 2 பேரை இறங்கி இங்கிருந்து ஒரு மாட்டு வண்டி மூலம் ஷிரடிக்கு போவாங்க. அப்படி இவங்க போகும்பொழுது, கோபர்கான்லேருந்து போகும்பொழுது முதல்ல கோதாவரியை கடக்கணும். அப்படி கோதாவரி கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா திரு காக்கா சாஹிப் தீட்சிதோடைய நண்பர் நானா சாஹிப் சந்தோர்கர் அவரும் அங்கே வந்திருப்பார். 2 பேருமே சேர்ந்து, ஷியாமாவோட 3 பேருமே சேர்ந்து கோதாவரியில் குளிச்சுட்டு இந்த மாட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க நேராக ஷிரடிக்கு போவாங்க. அங்கு பாபாவுடைய தரிசனத்துக்காக மசூதியில் நிறைய பக்தர்கள் வெயிட் பண்ணுவாங்க. திரு காக்கா சாஹிப் தீட்சத் பார்த்தீங்கன்னா அவருடைய கால் வந்து ஒரு விபத்தில், ரயில் விபத்தில் வந்து எலும்பு முறிவாயிடும். அவர் வந்து பாபாண்ட வேண்டுவார், எனக்கு இந்த கால் வலியோட என் மனவலி சரி பண்ணால் போதும்னு. ஆனால் பாபாவும் அவருடைய வருகைக்காக தான் ஷியாமாவை அகமத் நகருக்கு அமைச்சு வைப்பார். அகமத் நகர்லேருந்து வந்து நேராக பாபாவுடைய தரிசனம் ஷிரடியில் பார்க்கும் பொழுது திரு காக்கா சாஹிப் தீட்சத் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவார். ஏன்னா நானா சாஹிப் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய
பெரிய பக்தர். அவருடைய நண்பர் தான் திரு காக்கா சாஹிப் தீட்சந்த். இவருடைய அணுகுமுறையில் பாபாவை பார்க்க அவர் வந்து இறங்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த கோபர்கான் ரயில் நிலையம். திரு காக்கா சாஹிப் தீட்சந்த், நானா சாஹிப் சந்தோர்கர், அதே போல் ஹரிச்சந்திர பித்தலே, அதே போல் சென்னை பஜனை சங்கம், இது போல் எண்ணற்ற சாய் பக்தர்களை வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம பாபா வாழ்ந்த அந்த பொன்னான பொக்கிஷமான காலகட்டத்தில் ஷிரடிக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரே ரயில் நிலையம் இந்த கோபர்கான் ரயில் நிலையம் சாய்ராம். இந்த கோபர்கான் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து சுமார் 16வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ஷிரடியில் வாழும்பொழுது ஒரே ஒரு ரயில் நிலையம் ஷிரடிக்கு மிக அருகாமையில் இருந்தது சொன்னால் அது இந்த கோபர்கான் ரயில் நிலையம் மட்டுமே தான் சாய்ராம். இந்த கோபர்கான் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை சென்னையிலிருந்து ஒரு பஜனை கோஷ்டி காசிக்கு போயிட்டுருப்பாங்க. அப்போ அகமது நகரில் பாபாவுடைய புகழை கேள்விப்பட்ட உடனே அந்த சென்னை பஜனை கோஷ்டி எல்லாமே இந்த கோபர்கான் ரயில் நிலையத்தில் இறங்கியிருப்பாங்க. இங்கே வந்து கொஞ்ச நாள் அவங்க நடனம் ஆடி பாபாண்ட வந்து சில தட்சணை மூலம் பணத்தெல்லாம் வாங்கியிருப்பாங்க. பாபாவும் அவங்களுடைய மனைவிக்கு ஸ்ரீராமரா காட்சி கொடுத்திருப்பாரு. இது போல அற்புதம் எல்லாமே நிகழ்ந்த இடம் இந்த கோபர்கான் ரயில் நிலையம் சாய்ராம். இந்த கோபர்கான் ரயில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய எல்லா பக்தர்களுமே, அதாவது நானா சாஹிப் சந்தோர்கர், ஏமத் பந்த், திரு PV தேவ், அதே போல் மும்பையிலிருந்து பார்த்தீங்கன்னா திருமதி தர்கட்டோடைய ஃபேமிலி, அதே போல் திரு ஷாம்ராவ் ஜெய்கர் ஃபேமிலி, இது போல் எண்ணற்ற பாபாவுடைய பொக்கிஷமான சாய் பக்தர்கள் எல்லாமே வந்து இறங்கி பாபாவை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரே ரயில் நிலையம் இந்த கோபர்கான் ரயில் நிலையம். இந்த கோபர்கான் ரயில் நிலையத்தில் முதல் நடை மேடையில் இந்த செவுத்தில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பிளஸ்ஸிங் ஃபோட்டோ மாட்டிருக்கும். பாபா ஷீலாக்கல்லில் அமர்ந்து ஒரு பிளஸ்ஸிங் ஃபோட்டோ இருக்கும். பாபா ஷிரடிக்கு வர பக்தர்களை இந்த ரயில் நிலையத்தில் இருந்தே தன்னுடைய ஆசீர்வாதத்தை இந்த இடத்துலேருந்தே கொடுத்துறாங்க. பக்தர்களும் ஆவலோடு இந்த கோபர்கான் ரயில் நிலையத்தில் இறங்கின பிறகு புனித கோதாவரியில் நீராடிட்டு அங்கிருந்து கரெக்டாக 16வது கிலோமீட்டரில் இருக்கிற நம்ம சத்குரு பரமாத்மா வாழும் ஷிரடிக்கு போகிறாங்க. பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதம் பெறுறாங்க. சைராம், பாபா வாழ்ந்த அந்த பொன்னான காலம் மட்டும் கிடையாது சைராம். பாபாவுடைய சூத உடல் மறைஞ்ச பிறகும் இன்னும் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான சாய் பக்தர்கள் வந்து ஷிரடிக்கு வந்து பாபாவை பார்க்கணும்னு சொன்னால் பெரும்பாலும் 90% சாய் பக்தர்கள் வந்து இறங்கக்கூடிய ஒரே ரயில் நிலையம் இந்த கோபர்கான் ரயில் நிலையம் தான் சாய்ராம். ஸ்ரீ சாயை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லா மலிக்.